அண்ணா குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட் நம்பர் 67ல இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு சில ஃபார்முலாஸ் அண்ட் மெயினாக சர்க்கிள்ஸ் இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், அதுக்கான ஃபார்முலா. நீங்கள் ரேடியஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே டயமீட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஆகும். அவ்வளோதான். ரெண்டு ஃபார்முலாவே இருக்கு. Circumference of a circle. Next is second question. Circumference of a semicircle. ரெண்டாவது கொஸ்டின் வந்து circumference of a semicircle-க்கான ஃபார்முலா. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இப்போ செமி சர்க்கிள் பார்த்தோம். செமி சர்க்கிள்ல பாதி, அது குவார்டர்னு வச்சுக்கலாம், குவார்டர் சர்க்கிள்னு வச்சுக்கலாம். அந்த சர்க்கிளுக்கான ஃபார்முலா, அதுக்கான பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ குவார்டர் சர்க்கிள். எழுதிட்டீங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a plus b ஹோல் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா தான். இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? a plus b ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? a plus b ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். 50 ஸ்கொயர், அதாவது 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர். 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர். இதை சிம்பிளா எப்படி போடுவீங்க? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஈஸியாக டக்குன்னு ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 பவர் 3x மைனஸ் 1. ஸோ இந்த 2 ஓட பவர்ல தான் என்ன இருக்குது? 3x மைனஸ் 1 வருது. அப்போ 2 டு தி பவர் 3x மைனஸ் 1. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளஸ் 10. கீழேனா டினாமினேட்டர் கிடையாது. ஒரே நிமிஷம் அப்படியே கவனிங்க, நான் எழுதிடுறேன். ஓகே, இதான் கொஸ்டின் பார்த்துங்க. 2 பவர் 3x மைனஸ் 1 பிளஸ் 10 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 6. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் எழுதிக்கிங்க. எழுதிட்டு கடைசியாக அதுக்கான ஆன்சர் கூட நீங்கள் போட்டு எக்ஸோட வேல்யூ எழுதுங்க. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அப்படியே ஸ்கிரீனே பாருங்க. இப்போ இந்த ஃபிகர் பாருங்க. இதுல என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயருடைய உள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. இது நேற்று நம்ம கிளாஸ்லயும் பார்த்தோம். இந்த மாதிரி நான் வச்சுக்கேன், இது அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்போ இந்த ஸ்கொயருடைய சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் 14 மீட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கொயருடைய சைடு வந்து 14 மீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் வந்து ஸ்கொயருக்குள்ள எக்ஸாக்டா ஃபிட் ஆகுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ப்ளூ கலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் போர்ஷனுடைய ஏரியா எவ்வளவு? இந்த ப்ளூ கலர் போர்ஷனுடைய ஏரியா எவ்வளவு? இதுதான் நமக்கு கொஸ்டின். சரிங்களா? ப்ளூ கலர் போர்ஷனுடைய ஏரியா எவ்வளவு?
ஓகே, நீ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போடலினாலும் என்ன பண்ணுங்க, மறுபடியும் கன்டினியூ பண்ணிருங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே 14 மீட்டர் தான். ஆனால் இங்கே நான் கேட்கறது ப்ளூ கலர் போர்ஷனுடைய ஏரியா இல்லை, சரிங்களா? இந்த வயலட் கலர், அதாவது இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா, ட்ரையாங்கிளோடைய ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதே 14 மீட்டர் சைடு இந்த இந்த போர்ஷன், இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா மிடில் ஆஃப் திஸ் சைடு. அதே மாதிரி இந்த போர்ஷன் மிடில் ஆஃப் திஸ் சைடு. இது அப்படி இதே கொஸ்டின் ஆனால் வேற வேல்யூ கொடுத்துருந்தேன், அதுக்கு நீங்கள் போட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா அதுக்கான ஆன்சர், சரிங்களா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 8. அநேகமாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஈஸியான ஃபார்முலா அது போட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தது எதனோட ஏரியா அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் இந்த எல்லோ கலர் போர்ஷன், இது ஒரு ஸ்கொயர், சரியா? இந்த எல்லோ கலர் வந்து ஒரு ஸ்கொயர், இதனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட்லி இங்கே இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் திஸ் சைடு, அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ இது ஞாபகம் வச்சு இது போட்டுறேன், சரிங்களா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. இது ஈஸி, ரொம்ப ஈஸியானதான். நேற்றெல்லாம் பார்த்த கொஸ்டின் தான், புது கொஸ்டின்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ், மொத்தம் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் எழுதணும்? அந்த பிரைம் நம்பர்ஸ், எல்லா பிரைம் நம்பர்ஸும் வரிசை இருக்கணும், சரியா? எல்லா பிரைம் நம்பர்ஸும் எழுதணும். 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ், சரிங்களா? இவ்வளோதான், 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் போடலைன்னு போட்டுருங்க, சரிங்களா? இதுக்கான ஆன்சர் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இது மாதிரி நம்ம புல்லட் டெஸ்ட்டில் இன்னும் வேறு எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டான டாபிக்லாம் சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்கள. மோஸ்ட்லி ப்ரீவியஸ் கிளாஸில் என்னென்ன போச்சோ அதெல்லாம் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும், சரியா? பார்த்துங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.